வடிவேலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 100 வருஷத்துல நமக்கு கிடைச்ச மிக சிறந்த ஒரு ஆக்டர். அவர் நிறைய படங்கள் பண்ணணும். அது பழையபடி ஏதாவது இந்த மாதிரிலாம் ஜாலியா எல்லா படத்திலயும் வருவாரான்றதான் என்னுடைய ஆசையும். அவர் ஹீரோவாகி அந்த மாதிரியான விஷயங்கள் அது நமக்கு சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் எல்லா படத்துக்குள்ளயும் அவர் இருக்கணும். ரஜினி சார் படத்துல இருந்து ஆரம்பிச்சு என் படம் வரைக்கும் எல்லா படத்துலயுமே அவர் இருக்கணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். அது பாருங்க, சில நேரத்தில் நம்மளால எதையுமே கணிக்க முடியல. இது இப்படிதான் ஒரு ரூட் மாறிடுது. பாருங்க, இப்ப நான் அவரை பத்தி பகிரும்போது அது ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் நான் பகிர்றேன். அதுதான் நான் நல்ல நட்பு. மறுபடியும் அதுதான் காதல். நான் அவருடைய காமெடியை இப்ப ஒரு பேங்க்ல கிருஷ்ணமூர்த்தியும் அவரும் ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிருப்பாங்க, எலின்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. அதை நான் எத்தனை 100 தடவை பார்த்திருக்கேன். மறுபடியும் பாக்குறேன், என்னால் நிறுத்தவே முடியல. அதை நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. எலின்னு ஒரு படத்துல ஒரு பேங்க்ல போய் கொள்ளையடிக்க போவாரு. அப்போ பின்னாடி எல்லாம் 2 பேர்லாம் வருவாங்க. இவர் போய் எழுதி கொடுப்பாரு. அப்போ கிருஷ்ணமூர்த்தி வாங்கி பார்ப்பாரு. வாங்கி பார்த்துட்டு கேட்பாரு, அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் இந்த பேங்கை கொள்ளையடிக்க வந்திருக்கேன், அதனால அந்த பணத்தை பொட்டலம் கட்டி தரவும், இதுதான் நீங்க சொல்ல வந்திருக்கிறது. புரியுது இல்ல, உங்ககிட்ட மரியாதை கொடு அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்ல, எல்லாம் கரெக்டுங்க, ஆனா நீங்க தப்பா எழுதிருக்கீங்க. கொள்ளையடிக்க வந்திருக்கேன்றது பதிலா வெள்ளை அடிக்க வந்திருக்கேன் இருக்கீங்க. பண்டல் கட்டி தரவும் பதிலா சுண்டல் கட்டி தரும். அப்படியா எழுதியிருக்கேன் நானு. சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு துப்பாக்கி வச்சிருக்கேன், டெரரா இருக்கேன் நானு, மரியாதை இல்ல சார், பேங்க்னா ஒரு நார்ம்ஸ் இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, இதை கரெக்டா திருப்பி எழுதுவாங்க, அப்புறம் நீங்க கேட்டபடி நம்ம செய்யலாம். டேய், டெரரா இருக்கிறா நானு, தப்பு என்ன, தப்பு என்னடா பெரிய விஷயம். அந்த சீன் எவ்வளவு தடவை பார்ப்பேன்னே தெரியாது, அவ்வளவு தடவை பார்ப்பேன்.